குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார் கோவையிலேருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள். யாருக்கெல்லாம் ஃபேவராக இருக்க போகுது, யாருக்கெல்லாம் அன்ஃபேவராக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோவில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நடக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னலாம் கெரியரில் நடக்க போகுது, மாணவர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதே மாதிரி தொழில் யார் தொடங்கலாம், யாரெல்லாம் பிளான் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரியான காரியங்கள் மூலியமாக அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பெண்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே ஆகஸ்ட் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம பலன்கள் மூலியமாக சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். முக்கியமாக இது பார்த்திங்கன்னா பொது பலன்கள் எதுக்கு எல்லாருமே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு சில பேர்த்துக்கு இது ஆப்டாக இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். ஏன்னா செவ்வாய் ரிஷபத்துலேருந்து மிதுனமுக்கு மாறுகிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து எல்லா கிரகங்களும் அதனுடைய மாற்றத்தை டிரான்சிட் கொடுக்கும்போது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உலகளாவிய விஷயங்கள் பார்க்கும்போது அரசியலில் பெரும் மாற்றங்கள் வரப்போகுது. எதெல்லாம் நம்ம நல்லதுன்னு நம்புகிறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய மாற்றங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நிறையா சீற்றங்கள், இயற்கை சீற்றங்கள், அழிவுகள், ஏன்னா இது கலியுகம் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா அழிவுகள் நிறையா இருக்க போகுது இந்த மாதத்துலேயும். நார்தன் சைடு எடுத்துக்கிட்டோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இந்த துபாய் சைடு, கத்தார் சைடு, அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கா, இது எல்லாமே சிறிய அளவில் பெரிய அளவில் பாதிக்க போகுது. இதிலிருந்து கண்டிப்பாக நம்மளோட ப்ரேயர்ஸ் மட்டுமே தான் நம்மளை பாதுகாக்க போகுது. உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே இருப்பாங்க, கொஞ்சம் சேஃபாக இருந்துக்க சொல்லுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படிப்பட்ட மாற்றம், எப்படிப்பட்ட விஷயங்கள், பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்குது? ஆல்ரெடி கும்பம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய தொழில் முயற்சிகள், தொழில் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது. தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். அதே மாதிரி இரண்டாம் இடத்துல லக்னாதிபதியே வக்ரமாய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த குரு 6ஆம் இடத்துல உச்சமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள். அப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்னால ஒரு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு 7க்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த வேலையாட்கள் மூலியமாக பிரச்சனை, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட 5ஆம் வீட்டில் புதனோட வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய். 3-10க்குரிய செவ்வாய் என்ன 5ஆம் வீட்டில் உட்காந்துட்டார், புதன் 6ல் இருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவுகள், ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு செலவுகள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 4-9 அப்படின்னு சொல்லக்கூடிய தாயாரும் இருக்கட்டும், தந்தையாரும் இருக்கட்டும் நீசமாக இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் செக்கப், அவங்களுக்கு உடல்நல குறைவுகள், உங்களுக்கு வீண் விரயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஆப்போசிட் பலன்கள் நடக்கும். இதெல்லாமே ஒரு கோச்சாரம் என்னதான் அந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான திசைகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 15 days பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், புதன், குரு இருக்கார். அடுத்தது சூரியன் சிம்மத்துக்கு போயிடுவார். அப்போ குரு, சூரியனும் கேதுவும் கன்ஜெக்ஷன், இணைவு. அப்போ 7ஆம் இடத்துல சூரியன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெக்டிக்கான ஒரு காம்பினேஷன் தான். ஏன்னா நீங்கள் உலகளாவிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி சூரியன் கேது இணை வர்றாரு, ராகு அங்கே இருக்காரு. திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஏற்பட்ட அந்த காம்பினேஷன் திரும்பவும் இணையுது. திரும்பவும் பெரிய என்ன சொல்கிறது, இது அதே இடத்த குருவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க்குது இல்லையா. நிறைய அழிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கொண்டுட்டு போனாலும் நம்மளுடைய சுய ஜாதகம், நம்மளுடைய பொது ஸ்தானம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில்
பிரிவினைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவியிடம் சண்டை போடுறது, அதனால பிரிவினை, கணவரிடம் சண்டை போடுறது அதனால பிரிவினை. ஏன்னா உங்களோட லக்னத்தில் இன்னும் ராகு உட்காந்துருக்காரு. ராகு டிசம்பர்ல மாறுற வரைக்குமே வந்து என்ன சொல்றது, அந்த கற்பனையான ஒரு விஷயங்கள், ஓவர் திங்கிங் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. உண்மையாலுமே சொல்றோம், அதுல இருந்து மட்டும்தான் உங்களால் விடுபட முடியும். ஓவர் திங்கிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய ஆப்போசிட் சைடு, உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய மனைவி கணவராக இருக்கட்டும், சமுதாயம் சார்ந்த ஒரு விஷயங்கள் மூலியமாக பாதிப்புகள் ஏற்படாமல் தவிர்த்திருக்கலாம். நிறைய பேருக்கு கும்பத்துக்களை வேலையே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். மோஸ்ட்லி அவங்க பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க. மோஸ்ட்லி கும்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை செஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் செட்டே ஆகாது, பிஸ்னஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் அது. இப்போ வந்து உங்களுக்கு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல இருக்கும். பார்த்து அதை கரெக்டாக கண்ட்ரோலாக பண்ணிக்கோங்க. லோன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக வேண்டாம். அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் அப்படின்னா என்ன சொல்கிறது, தூக்கம் கெடும், இல்லை ஏதாவது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஏறிட்டு வர்றது, பிரச்சனை தேடி வரும். நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை சுற்றி பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இல்லாட்டி நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லக்னாதிபதி உங்களோடது சனி பகவானாக இருக்கட்டும், அவர் போய் 6ல் உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன் சுய ஜாதகத்தில். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எதுக்கு இடத்துல அப்படின்ட்டு வந்து ஒரு வீம்புக்கு பிரச்சனை செய்யக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. அவர் என்ன சாரம் வாங்கியிருக்காரு, இதெல்லாமே நம்ம பார்த்து தான் பலன் சொல்லணும். நான் இது எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அந்த மாதிரியான காம்பினேஷன் இப்போ இருக்குது. கொஞ்சம் அமைதியே காக்கவும், அமைதியாக இருக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வந்து விரைய சனி வேற போயிட்டுருக்கு. அப்போ ஏதாவது ஒரு விரயத்தை கொடுக்காம அந்த சனி பகவான் நகர மாட்டார். இப்போ முடிஞ்ச அளவுக்கு கும்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 7.5 சனி காலத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அமைதியாக, பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் ஒரு விஷயத்த கொடுத்துட்டாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 7.5 நாட்டு சனி நடக்குது, உங்களுக்கு சனி 6ல் மறைஞ்சா யோகம் தான். ஆனால் பிரச்சனை கொடுத்தாலும் யோகமாக கொடுத்துருவார். உங்களுடைய கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அந்த கர்ம பலன்கள் மூலியமாகவே உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனியோட விளைவுகள் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ண வைப்பார். அப்படியே ஹார்ட் ஒர்க் போய்கிட்டே இருக்கும். அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்த்துக்கு நீங்கள் செய்கிற ஹார்ட் ஒர்க் நடக்கும்போதே செருப்பெல்லாம் பிஞ்சிரும். அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஹார்ட் ஒர்க், அதன் மூலியமாக ஒரு நல்லது தான் கண்டிப்பாக பண்ணுவார். வாழ்க்கை என்ன, மனிதர்கள்னா என்ன, யார் நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கணுங்கிற ஒரு லெசன் 7.5 நாட்டு சனி. கர்மா எப்படி இருந்தாலும் அதன்படி விளைவுகள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனுமனை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல கடவுளை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேத்துக்கு உதவி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வயதானவர்களுக்கு, ஊனமுற்றோர்களுக்கு, செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கு. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு வர கஷ்டங்கள் அதோடு போயிடும். ஆனால் எதுவுமே ஒரு தேவைக்கு பண்ணாதீங்க, மனதார பண்ணுங்க, கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம். யாருக்கெல்லாம் கேரியரில் எப்படி இருக்கணும், யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், மாணவர்கள் எப்படி இருக்கணும், பெண்கள் எப்படி இருக்கணும், புதுசாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இதுக்கெல்லாம் வந்து தீர்வு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தில் இந்த பிளானட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ புதன் வக்ர நிவர்த்தி ஆகி ஓகே. ஸோ புதன் யார் உங்களுக்கு, செவ்வாய் யார் உங்களுக்கு, அவங்க என்ன சாரம் வாங்கியிருக்காங்க, டிஎன்ஏ படி பார்க்கலாம். அப்போ மேலோட்டமாக கிரகங்களை வச்சு சொல்கிறத விட டிஎன்ஏ படி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைங்களுக்காக நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய கணவருக்காக பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, வாழ்வியல் பரிகாரம் மூலிமா இருக்கலாம்னு எல்லாமே சரியாகும். அதையும் தாண்டி வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுடைய விதி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்கள் மூலியமாக சில விஷயங்களை வந்து நாம் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நியூமராலஜி மூலிமா நீங்கள் பேரை மாற்றலாம். ஓகே, இப்போ நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்னா அப்படி கெசட்டில் மாற்றலாமான்னு கேட்டால், குழந்தைகளாக இருந்தால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மாற்றிக்கலாம். இப்போ பெரியவங்களாக இருக்கீங்க, எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அந்த நேம்ஸை எழுதி ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நான் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூமராலஜி கட்டத்தை வந்து நான் வந்து இந்த ஃபோன் வால்பேப்பரை வச்சுக்கோங்க, அடிக்கடி பாருங்கள், அந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம், டிசைன் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ நிறைய நம்பர்ஸ் வைப்ரேஷன்ஸ் மூலியமாக நமக்கு வரக்கூடிய தடைகள் வந்தாலுமே அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தி நம்மக்கிட்ட வந்துடும். ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோடய கூட இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா 100% அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நிறையா பேர்த்துக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம், நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும் இந்த மாதிரி பரிகாரங்கள் மூலியமாகவும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக யூனிவர்ஸ் நமக்கு எல்லாமே நிறைய குறியீடுகள் இருக்குது. ஸோ டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த குறியீடுகள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிசைன் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை வந்து எழுதி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் 100% உண்மை, இதெல்லாமே நடக்கும். கண்டிப்பாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த டேலண்ட், கண்டிப்பாக நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ், இதெல்லாமே நம்ம வந்து பயன்படுத்தும் போது, ஏன்னா எல்லாமே வந்து நமக்கு கடவுள் தான் இதை வந்து இயக்குறாரு. அதை நம்ம கரெக்டாக அந்த பாவக ரீதியான அந்த பிரச்சனைகள் வந்து சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே நீங்கள் மீண்டு வரலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். இதெல்லாமே உங்களுக்கு சார்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து கன்சல்டேஷன் கொடுப்பேன். கண்டிப்பாக பார்த்து இதற்கான முடிவுகள் உங்களுடைய கையில் தான் இருக்குது. டெஃபினட்டாக சரியாயிடும். கண்டிப்பாக ப்ரேயர்ஸ், உங்களுடைய பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நமது அக்ஷரா அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாதம் 2026 இதுக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு நல்ல மாதமா ஆகஸ்ட் மாதம் 2026 வருது. இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான், அப்புறம் கேது, ராகு, சனி பகவான் இவங்கெல்லாம் அதே இடத்துல இருக்காங்க. குரு பகவானை பார்த்தீங்கன்னா கடகராசியிலே தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கார். கேது பகவான் சிம்ம ராசியிலே இருக்கார். அதே போல ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்திலே இருக்கிறார். சனி பகவானை பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசியிலே மாதம் முழுவதுமே வக்ர நிலையிலே செல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முதல்ல நடக்கக்கூடிய பெயர்ச்சி, இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆகஸ்ட் 1 வந்து செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அதாவது தன்னுடைய வீட்டில இருந்து 2ஆம் ராசியிலிருந்து 3ஆம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அவர் மாறுகிறார். இம்மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு சஞ்சாரத்தை மாற்றி பெயர்ச்சி அடைகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் புத பகவானினுடைய பெயர்ச்சி இந்த மாதத்திலே 17, 18 ஆகிய தேதிகளிலே அவங்களுடைய பெருக்கக்கூடிய கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுகிறார்கள். இப்படிதான் இவ்வளவுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரம். ஒவ்வொரு தினங்களும் சந்திரனுடைய சஞ்சாரங்கள் மாற்றத்துக்கு உள்ளாக மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதத்திலே அதிகமான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. என்னங்கிறத நான் சொல்றேன். இன்னொரு வந்து இந்த மாதம் ஆகஸ்ட் 11, 12, 13 உங்களுக்கு ஒரு பேர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்க போகுது. அது என்னங்கிறது நான் தெளிவா சொல்றேன். அதற்கு முன்பாக இந்த மாதத்துல என்னென்ன நாட்கள் நல்ல சுபமான நாட்கள், எதெல்லாம் நல்ல விஷயம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி விநாயகருக்கு உகந்தமான அதாவது அவருக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வர்றது. ஆட்டி மாசத்துல வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி எப்போதும் வந்து மகா சங்கடஹர சதுர்த்தியா வரும். ஆனால் அது முடிந்த உடனே விநாயகர் சதுர்த்தி வந்ததுனால அது மகா சங்கடஹர சதுர்த்தி. ஆனா இது முடிஞ்ச உடனே விநாயகர் சதுர்த்தி வரல. அதனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி தான் விநாயகர் சதுர்த்தி. அடுத்த சங்கடஹர சதுர்த்தி எப்ப வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 31ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த ஆகஸ்ட் மாசத்திலே 2 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதுல வந்து 2வது வரக்கூடியது ஆகஸ்ட் 31 தான் மகா சங்கடஹர சதுர்த்தி. இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு விரதம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஒரு வருடம் முழுவதும் 12 சங்கடஹர சதுர்த்திக்கு விரதம் எடுத்த பலன் என்ன கிடைக்குமோ அது அந்த மகா சங்கடஹர சதுர்த்திக்கு எடுத்த பலனை கொடுக்கும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தி விரதம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க முக்கியமா இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில இருந்துதான் அவங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிப்பது அவங்களுக்கு ரொம்ப உத்தமமான பலனை தரும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல
ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை சோமவாரத்திலே வரக்கூடியதான அற்புதமான பிரதோஷம். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப அற்புதமான பிரதோஷம் வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் 4, 18 ஆகிய 2 தினங்கள் செவ்வாய்க்கிழமையிலே சஷ்டி வருகிறது. அப்படின்னு ரொம்ப அற்புதமான நாளாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஏகாதசி, அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களிலே பொதுவாக விரதத்திலே ரொம்ப உன்னதமான விரதம் இந்த ஏகாதசி விரதம். அப்படியான ஏகாதசி விரதம் வருகிறது. அது மாதிரி பல பல நல்ல விஷயங்களை கொண்ட ஒரு அற்புதமான விஷயமாக வருகிறது. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையில பார்த்தீங்க அப்படின்னா ஆவணி அவிட்டம் வருகிறது. அதற்கு முதல் நாளே ரிக் உபாகர்மாவும், அன்றைய தினம் எஜுர் உபாகர்மாவும், மறுநாள் காயத்ரி ஜபம் போன்ற நல்ல விஷயங்கள் கொண்ட அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2026 வருகிறது. வாங்க இதுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆகஸ்ட் 11, 12, 13 ஆகிய தினங்களில் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு அது என்ன அதிர்ஷ்டம், எதனால அது நடக்குது, மேலும் இந்த மாதத்தினுடைய பலன் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பார்ப்போம். சிவாய நமஹா. சிவாய நமஹா. கும்ப ராசியாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல செல்கிறார். இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று செல்கிறார். செவ்வாய் பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்திலே செல்கிறார். சூரிய பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு 17ஆம் தேதி வரார். இந்த மாசம் அப்படிங்கிறது முக்கியமா இந்த 11, 12, 13 ஆகஸ்ட் 11, 12 இந்த 3 தேதி உங்களுக்கு அற்புதமான நாள். ஏன் திரும்ப திரும்ப இதை பத்தி சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னா, அதுல குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. 11ஆம் இடத்து, அதாவது உங்களுடைய 6ஆம் இடத்திலே கும்பராசியினுடைய 11ஆம் அதிபதி, இப்ப லாபஸ்தானாதிபதி குரு, உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி சூரிய பகவான், 6ஆம் அதிபதி ரோகஸ்தானாதிபதி சந்திர பகவான், ஆயுட்காரகன் புத்திரகாரகன் புத்திரஸ்தானாதிபதி, ஆயுட் ஸ்தானாதிபதி புத பகவான் அப்படின்னு எல்லா கிரகங்களும் 6ஆம் இடத்திலே சேருகிறது. 6ஆம் இடத்திலே சேருகிறது. இது நல்லதா? இது ஒரு மறைவு ஸ்தானமாச்சே அப்படின்னு நினைக்கலாம். கவலையே பட வேணாம். கும்பராசிக்காரங்களுக்கு இது நல்லதான அற்புதமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா, இங்க 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வையினாலே உங்களுடைய ராசிநாதனை 2ஆம் பாவத்திலே பார்க்கிறார். குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டு, நிச்சயமாக உண்டு. அது கும்பராசிக்காரங்களுக்கு அதிகமா உண்டு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ராசியாக இருந்தாலும் குருவினுடைய வீடு இருக்கு இல்லைங்களா, 2 வீடு, அந்த 2 வீடுல ஒரு வீடு நல்லதா இருக்கும், ஒரு வீடு சரியில்லாத வீடா இருக்கும். மேஷம் எடுத்துட்டீங்கன்னா ஒன்று 12ஆம் இடமா வந்துடும், ஒரு இடம் நல்லதா இருக்கும் 9ஆம் இடம். அது மாதிரி ரிஷபம் எடுத்தீங்கன்னா அட்டமஸ்தானமா வந்துடும், இன்னொன்று இடத்துல பார்த்தீங்கன்னா அது 11ஆம் இடத்துக்கு உடையதா வரும். அது மாதிரி மாறி மாறி மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் கும்பராசிக்கு மட்டும்தான் 2மே நல்ல இடம். ஒன்று முதல் குருவினுடைய வீடு கும்பராசிக்கு 11ஆம் இடம், அடுத்த வீடாக இருக்கக்கூடிய 2ஆம் வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை தரக்கூடிய தனஸ்தானம். ஆக 2 வீடுமே ரொம்ப நல்ல அமைப்புல இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் உங்களுடைய வீட்டை, குடும்ப வீட்டை, 2ஆம் வீட்டை பார்ப்பதினாலே உங்களுக்கு யோகம், பணங்காசு உயர்வு ஏற்படும், பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு அதிகரிக்கும், திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் அதிபதி குரு பகவானுக்கு, அதாவது கும்ப ராசிக்கு 5ஆம் அதிபதி புத பகவான், அவரும் இந்த குருச்சந்திர யோகத்திலே சேருவதனாலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மாதிரி பல நன்மைகள் உண்டு. முக்கியமா கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுங்கள். அவருக்கு நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படிங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்லி, அவருக்கு உகந்தமான காயத்ரி மந்திரம் காக்கத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி
அன்னோ மந்த பிரச்சோதயாதே அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி 9 முறை வலம் வந்து அவருக்கு உகந்தமான அந்த நெய் எள்ளு தீபம், அந்த நல்லெண்ணெய் விட்டு எள்ளு தீபம் அதை ஏற்றி வாருங்கள். நன்மைகள் பூரணமாக கிடைக்கும். சிவாய நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் விலகிறார், 5ஆம் இடத்துக்கு போகிறார். உங்கள் உடம்புல இருந்த வியாதி தீரும். உங்கள் வார்த்தையால் எதிரிகளை உருவாக்கி, வார்த்தையால் தொழில் மந்தத்தை ஏற்படுத்தி, வார்த்தையால் வேலையில் இழப்பு ஏற்பட்டு இதெல்லாம் நடந்தது இல்லை. இப்போ இதெல்லாம் மாறும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வருமானம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படணுமே, அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டார் சனி. இப்போ சனிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால சில பேர் கடன் உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான இடத்துல நான் கொடுக்குறேன்ப்பா, நான் இருக்கேன்ப்பா உனக்குன்னு கடன் உதவி பண்ணுவாங்க. அந்த கடன் உதவியின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனால் அதே சமயம்
உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்பட்டு இருந்ததுன்னா இன்றைக்கி அந்த எதிரிகள் 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரும்போது எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களை நட்புக்கள் மூலமாக மாற்றத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவாங்க. ஸோ சூரியன் 7ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அடங்கும். நட்புக்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இப்போது உங்கள் ஆரோக்கியம் கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, கூட உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியம் இல்லை கணவருடைய ஆரோக்கியம், அதே சமயம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம். இப்போ மருத்துவத்தினால செலவுகள் ஏற்படும். வீட்டில் மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை, பணப்பற்றாக்குறை, வேலை போயிடுது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணலாம். ஆனால் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படி பூதாகாரமாக கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ரியலிஸ்டிக்காக சொல்ல முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். கடன் வாங்கி பிஸ்னஸில் முதலீடு பண்ணுறதுக்கான நேரம், அந்த கடனையும் அகலக்கால் வச்சிடாதீங்க. என்றைக்குமே 7.5 சனி நடக்குதுன்னா இது யாருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு, மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி நடக்கிறவங்க யாருக்கெல்லாம் ஒரு சின்ன சூக்ஷ்மம், எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை பண்ணணும். நீங்கள் 10,000 ரூபா சம்பளமா, எனக்கு 10,000 ரூபா வேணாம் சார், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. ஆனால் சில பேர் இல்லை 10,000 இல்லை 12,000 ரூபா எனக்கு போகணும், வந்தால் தான் நான் வேலையே பண்ணுவேன். இந்த கட் அண்ட் ரைட்டாக பேசுனீங்கனாலே அந்த 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 ஷார்ப்பாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு, கரெக்டாக பேசுகிறதா நினச்சிட்டு கட் அண்ட் ரைட்டாக பேசுவீங்க. அது உங்களுக்கு வருமானத்தை தடையை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சு வேலை செய்கிற இடத்துல அவமானத்தை கொடுக்கும். சிலருக்கு பதவி பறிபோகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு சாதகமாக இருக்கார், பாதகாதிபதி சாதகமாக இருக்கிறது ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் வருமானத்தில் பெருசாக நஷ்டம் இருக்காது, வருமானம் ஓரளவுக்கு வரும். ஆனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செலவு தாங்க உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு புதன் அப்புறம் 7ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துல புதன் குரு சேர்க்கை உங்களுக்கு எதிரிகளால் வியாபாரத்தின் மூலமாகவோ கூட பிறந்தவங்களாலேயோ எதிரிகளாலும் உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் குறைவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கார். சில பேர் கடன் உதவிகளையும் பெற்று தருவார். புதன் சாதகமாக இருப்பார், அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி படிப்பில் கோட்டை விட்டுறாதீங்க. வீட்டில் பிரச்சனை இருக்குதா சரி, அப்பா அம்மா அடிச்சுப்பாங்க, அப்பா திட்டுவார், அம்மா திட்டு வாங்குவாங்க, அம்மா கத்துவாங்க, அப்பா திட்டு வாங்குவார், இப்படி தான் இருக்கும். கூட பிறந்த அண்ணன் தம்பி சண்டை இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் என் வேலை இல்லை, என்னோடய வேலை என்ன படிக்கிற வேலை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். படிப்பில் ஆர்வம் காட்டுவது நன்மையை ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்தில் தடங்கள் வந்ததுன்னா படிப்பில் தடை விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், இந்த கும்பராசியில் பிறந்தவங்க புன்னைநல்லூர் மாரியம்மனை வணங்கி வாருங்கள். புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த மாரியம்மன் அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய சங்கடத்திலிருந்து விலகி உங்களுக்கு நன்மைகளை, பெருசாக வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகக்கூடிய ஆற்றலை அந்த மாரியம்மன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.